முதல்ல திரு விக்கி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். ஏன் தேச விரோதமாக திமுக நடக்குது, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பிரிவினைவாத இல்லை ஒரு கிளர்ச்சியை மேற்கொள்கிறது அப்படிங்கிற விமர்சனம் வருது, எந்த அடிப்படையில் வருதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவின் பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன். நான் மயிலாடுதுறை மண்ணிலிருந்து வருகிறேன். எங்களுடைய மயிலாடுதுறை மண்ணில் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி தன் உயிரையே தியாகம் செய்த சாரங்கபாணி பிறந்த மண் மயிலாடுதுறை. அப்படி ஒரு மாவட்டத்திலும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்தோம் என்றால் இந்த மொழிக்காக உயிரை கொடுத்த வரலாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த மொழிக்காக உயிரை கொடுத்த தாளமுத்து நடராசனாக இருக்கட்டும், கீழப்படூர் சின்னசாமியாக இருக்கட்டும், மயிலாடுதுறை சாரங்கபாணியாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற பலர் மொழிக்காக இங்கே உயிர் தியாகமாக செய்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அமித்ஷா தேச விரோதிங்கிறாரா? அப்போ தலைவர் அவர்கள் தெளிவாக பல விஷயங்களை சொல்கிறார். ஒரு மொழியை அழிக்கிறது அப்படிங்கிறது தான் பாஜகவோட அஜெண்டா. ஒரு மாநிலத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் ஒரு மொழியை அழிக்க வேண்டும். யார் சொல்றார்? துணை குடியரசுத் தலைவர் நேரடியாகவே சொல்றார், பகிரங்கமாகவே சொல்றார். அப்ப ஒரு விஷயத்தை அவங்க நேரடியாக அஜெண்டாவாக செட் பண்ணி அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, பாகிஸ்தான் பிரிவுக்கு பிறகு அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரம், இதுதான் பாஜகவின் பின்புலமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அப்ப இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவங்களுடைய இந்த தேசம் எதை நோக்கி நகர்த்தனா இந்திய பேசக்கூடிய ஒரு நாடாக இதை மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவங்க சேர்க்கிறாங்க. அப்ப மாநில உரிமை இருக்கிறதுல 22 மொழிகள் இருக்குல்ல, இந்திக்கென்று ஒரு விஷயம் நீங்க செய்யும் போது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகள்ல அதுவும் செம்மொழியான தமிழ் மொழியை நீங்க அங்கீகாரம் கொண்டு வர முடியல. உண்மையிலே தமிழ் மொழி மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஒரு முறையும் தமிழ்நாடு வருகிற பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், தமிழ் மொழியின் பெருமையை எல்லாம் பற்றி மேடையில் அலங்கார நோக்கத்திற்காக பேசிவிட்டு இங்க தமிழ் மொழியின் உரிமைக்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த மொழிக்காக அவர்கள் என்ன செய்து கொடுத்திருக்கிறார்கள்? மொழிக்கு ஆபத்துங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வச்சு அதுதான் ஒரு பிரிவினைவாதத்தின் ஒரு தொடக்கமா இங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர் பேசும்போது ஹிந்தி தேவை அப்படின்னு பேசுறாரு. மும்மொழியில 10 மொழிகள் கற்பிப்பதற்கான முயற்சியை ஆந்திர மாநிலத்தில் நாங்க மேற்கொள்ள போறோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டு கல்வியை இங்க ஆங்கிலம் படிச்சு தமிழர்கள் உலகளாவிய அளவில் உயர் பதவியில இருக்காங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்துல ஹிந்தி ஆந்திர மாநிலத்துல பேசணும், ஒரு தொடர் மொழியா இருக்கும் அப்படிங்கறது அதை ஏத்துக்கிறாரு. நீங்க தென்னிந்தியாவுக்கு மேல கத்தி தொங்குது, தென்னிந்திய மொழிகளுக்கு ஆபத்து, குறிப்பா தமிழுக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது மற்ற இடங்கள்ல எல்லாம் இது எதிரொலிக்க மாட்டேங்குதே, அப்ப உங்களை ஏன் சந்தேகப்பட மாட்டாங்க? நான் தான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மராட்டி திரைப்படங்கள் எத்தனை இருக்கு? மகாராஷ்டிராவோட நேஷனல் லாங்குவேஜ், அவங்களுடைய தாய்மொழி என்ன? மராட்டி தானே. இன்னைக்கு மும்பையில் ஹிந்தி திரைப்படங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. மராட்டியில் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எல்லாம் முடிஞ்சிச்சு. தன்னுடைய சொந்த மொழியை இழந்துட்டு இருக்கு. இந்திய மாநிலத்தில் கிட்டத்தட்ட 5 மொழிகள் தன்னுடைய சொந்த மாநில மொழிகளை இழந்திருக்கிறது. அதுல பல மொழிகள் இருக்கு. அதையும் எங்களது தலைவர் அவர்கள் இதுல குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு மாநிலத்தின் அடையாளத்தை அவங்களுடைய தாய்மொழியை இழக்கிறாங்க. தாய்மொழி இழப்புங்கிறது சாதாரணமா நீங்க எடுத்து விட்டு போயிடும். இல்ல அப்படி ஓகே, அப்படி பார்த்தா இங்க மற்ற தென் மாநிலங்கள்லயும் மும்மொழி கொள்கை இந்தி சரளமா பயிலக்கூடிய இல்ல புழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அங்கே ஹிந்தி புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழியாகவும் தெலுங்கானாவில் உருது இன்னும் அதிகம் பேசக்கூடிய ஒரு மொழியாகவும் தானே இருக்குது. அங்கெல்லாம் வராத பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வரும்னு ஏன் பயப்படுறோம்? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ எடுத்துக்காட்டாக தான் நான் உங்களுக்கு மகாராஷ்டிரா சொல்கிறேன். மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, இன்னும் பிற மாநிலங்களும் சரி. ஆந்திராவிலே இன்னைக்கு தெலுங்கு கொண்டு தெலுங்கு தாய்மொழியாக கட்டாயமாக கல்வியாக அங்கே இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருந்தாலும் இன்னைக்கு கட்டாய பாடமொழியாக அங்கே தெலுங்கு நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சாகணும். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு விரும்பும் மொழியாக நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு அரசு நடத்துகிற பள்ளிகள்ல தான் இன்னைக்கு இருமொழி கொள்கையை தமிழக அரசு கடைபிடிக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு மொழி சிதைவு அப்படிங்கிறது அதன் இனம், கலாச்சாரம் எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிறது. நீங்க அதை மேல கை வைக்கிறத ஒரு அரசு, அதுவும் குறிப்பாக இந்த மொழிக்காக தியாகம் செய்த அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த தொடர்ச்சியான நீட்சியின் திராவிட இயக்க வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாற்றுல எங்களுக்கான புள்ளிகளை நாங்க விட்டு போயிட முடியாது. நீங்க அசால்ட்டா இதை சொல்லிட்டு போகலாம். நான் என்ன கேட்கிறேன், மும்மொழி கொள்கை ஏற்றாதான் நான் படம் கொடுப்பேன்னா, இந்தியாவில் பாஜக ஆளுகிற எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கா? அதுதான் கேள்வி. இல்ல இல்ல. அப்ப ஏன் தமிழ்நாட்டின் மீது மீண்டும் என்று வஞ்சகமாக இந்த விஷயத்தை திணித்து இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் இந்த 2000 கோடி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிற அழுத்தத்தை கொடுப்பது ஏன்? அப்ப அதுதான் கேட்கிறேன். 22 மாநில மொழிகளுக்கும் எந்த சம விகிதத்தில் பங்கு இருக்கோ அதே போலதான் தமிழையும் நீங்கள் கையாள வேண்டும். ஆனா அதெல்லாம் மாறாக அங்கெல்லாம் நான் விட்டுருவேன், மும்மொழி கொள்கை பாஜக ஆளுகிற மாநிலத்தில் இல்லைன்னா கூட நான் விட்டுருவேன், ஆனா தமிழ்நாட்டின் மீது நான் திணிப்பேன் அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டுக்கு நிதி நெருக்கடியை கொடுப்பேன் அப்படிங்கிறதும் நீங்க ஒரு விஷயத்திலும் பாருங்க.
பேரிடர் நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கல என பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ந்து ஒன்றிய அரசு ஒரு ஓரவஞ்சனை இல்ல தொடர்ந்து திட்டமிட்டு பழிவாங்குற நோக்கத்தோடு இருக்கிற போது அப்ப இது உரிமை குரல் தான், பிரிவினைவாதம் பார்க்கவே முடியாது. அம்பேத்கர் முன்வைத்த அதே விஷயத்தை சொல்றேன், இறந்த உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும் என்கிறார். அந்த வகையில் எங்களது தமிழர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடி இந்த உரிமையை பெறுவார். ஓகே விக்கி, சுருக்கமா நிறைவு கருத்து சொல்லுங்க. சரி, இது ராமனுக்கான தேசம் அல்ல, இது ராவணனின் பூமி. அதனால இங்க வந்து இது தந்தை பெரியாரின் பூமி. அதனால இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு இருங்க, நான் பேசிட்டு முடியாது இல்ல, அமைதியா இருங்க. எல்லாரும் குறுக்கிட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அமைதியா இருங்க. உரிமை இருக்கு. நானே சொல்றேன், சிவன் பக்தன் தான். வாங்க வாங்க கூடி பேசிக்கலாம். நீங்க டீலிமிட்டேஷனுக்காக கூப்பிட்டோம், அனைத்து கட்சி கூட்டம் வந்தீங்களா? நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? நீங்க கூடி உட்கார்ந்து பேசுற அந்த 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 அருகதை இவர்களுக்கு ஒருபோதும் கிடையாது. நானே சொல்றேன், ஒரு மாநிலத்தின் உரிமையை நானே சொல்றேன், துணை குடியரசுத் தலைவர் தெளிவா சொல்றாருங்க, ஒரு மாநிலத்தை பிடிக்க வேண்டுமா அதன் தாய்மொழியை அழிக்க வேண்டும். சொன்னது பாஜக காரன், எவனாவது மறுக்க முடியுமா? அப்ப ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை அழிக்கணும்னா சார் பதாதீங்க. ஏன் போறீங்க? சொன்னீங்க இல்லையா? சொன்னீங்க இல்லையா? சொன்னது யாரு? சொன்னதான் சொல்றேன், சொன்னதான் சொல்றேன். அமைதியா இருக்கு. புரட்சி கவிதாசன் எங்க வந்தாலும் சொல்லுவேன். ஏன் சாத்தியா செருப்பு போட பண்ணுங்க, செருப்பு போடாம இருக்கிறீங்களா? இல்ல விக்கி, அண்ணாமலை என்ன பண்றாரு? செருப்பு போடாம அமைதியா அமைதியா சவுக்கத்தை அடிச்சீங்களா போய்? இருங்க விக்கி, என்ன சார் பேசுறீங்க? நீங்க பேசுங்க, சொல்லணும்னு சொல்லுங்க. துணை குடியரசுத் தலைவர் சொன்னாரே இல்லையா, ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்றால் என்ன சொல்ற? ஒரு நிமிஷம், அவர் என்ன சொல்றாரு? நீங்க போற போக்குல இன் விகுதி போட்டு சொன்னீங்க, அதுக்காக அவர் நான் ஜெனரல் டெர்ம்ஸ் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன் வாங்க. சரி, கும்பமேளால இவ்வளவு தூரம் நடந்தது, அங்க ஹிந்தி இருக்குனாரு. உத்தரப்பிரதேசம் இவங்க ஆளுகிற மத்த மாநிலங்கள்ல ஹிந்தி ஹாட்லாண்ட்ல லிட்ரஸி ரேட் என்ன, அறிவு தகுதி என்ன இருக்கு, கல்வி அறிவுல எவ்வளவு தூரம் இருக்கான்? மும்மொழி கொள்கை அமல்படுத்திய மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல கல்வி அறிவு மிக மிக பின்தங்கி இருக்கு. அவனோட சொந்த லாங்குவேஜ்ல ஃபெயில் ஆயிருக்கான், இந்தி மொழியில ஃபெயில் லிட்ரஸில. இவங்க சொல்றாங்க தாய்மொழியில நாங்க பத்தாது, ஏழை மாநிலங்கள அத 3 மொழியை கத்துக்க போறோம். நான் அதுக்கு தான் சொன்னேன், வேலை வாய்ப்பு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அமராதேஷ், நாங்கள் வந்தா 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பக்கோடா போட்டு பொழைச்சிங்கன்னு சொல்றாங்க. அப்ப அததான் நான் சொன்னேன், பானிபூரி தான் விக்கணும்னு சொன்னேன். அப்ப இங்க என்னன்னா சார், புரட்சி கவிதாசன் சார், நான் பேசிட்டு இருக்கேன், சொல்லல உங்க டேர்ம்ல சொல்ல நீங்க உள்நோக்கத்தோட சொல்லல, குறுந்தாலும் கவனமா பார்த்து இன்னொன்னு சொல்றேன். சரி, தேசபிதாவை கொன்ற கும்பல் எங்களுக்கு தேசபக்தியை பத்தி பாடம் எடுக்க அவசியம் இல்லை. ரைட்டா? அதனால கோட்சே இல்ல அதே போல கோட்சேவை தூக்கி வைத்துக் கொண்டு அண்ணன் ஜென்ராம் சொன்னது போல இந்திய தேசிய கொடியை இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஏத்துனதே இல்லை. இவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து இந்தியா இந்தியா என்று. அதனால இந்த தேச உரிமையும் இந்த தேசியத்தையும் பேசுகிற தகுதி யோக்கியதை ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும். நன்றி.